ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து லாக்டவுனுக்கு முன்னால், அதாவது தளர்வுகளற்ற ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு முன்னால் சண்டே ஒரு நாள் வந்து எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்களே. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நினச்சோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன் நான். ஸோ வந்து இது வந்து ஒரு மெயின் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக, அதாவது இந்த லாக்டவுன்லாம் வரத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ அதே போல் தான் மக்கள் இருக்காங்க. பாதி பேர் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க, சில பேர் போடவே இல்லை. பட் யாருமே வந்து ஹெல்மெட்டை வந்து மறந்துட்டாங்க. 95% வந்து ஹெல்மெட்டை வந்து மறந்துட்டாங்க. போலீஸும் வந்து அந்தளவுக்கு வந்து அதை கேர் பண்ணிக்கிறது இல்லை. மாஸ்க் இல்லைனா மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் யாரும் அணிகிற மாதிரியே தெரியல. 95% வந்து போடலை. மாஸ்க் அதே போல் 50% போட்டிருக்காங்க, 50% போடுக்கானா. அப்புறம் வந்து ஒரு 4 பேர் 3 பேர் அந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாங்க. எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் இருக்குது. ஓப்பன் பண்ண சொன்னதும் சொன்னாங்க, எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. தேவைப்படாதது எல்லா ஷாப்ஸும் ஓப்பனில் இருக்குது. நாங்கள் வந்து ஜிஹெச்சில் ஒரு வேலையாக வந்தோம், அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்புறோம். ஸோ அந்த மட்டன் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது முதற்கொண்டு எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் இருக்குது. எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்குது. அதே போல் மளிகை கடையில் எக்கச்சக்கமான கூட்டம். ஒரு மளிகை கடையிலையும் ஒரு அட்லீஸ்ட் 20-25 பேராவது நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ எப்படியும் 15 டேஸ்க்கு கண்டிப்பாக லாக் பண்ணிடுவாங்க அப்படின்றனால குழந்தைங்களுக்கு வந்து 1 மந்த்தாக ஸ்நாக்ஸ் வாங்காமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் வந்தோம். இங்கே வந்து அதிகமாக வந்து கூட்டம் இருக்காது. சரி, நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரியல. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு 1 hour ஆகிடுச்சு பில் போட்டு முடிக்கவே. அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்துடுச்சு. பட் நான் வெளியில் இருந்தேன். ஒருத்தர் மட்டும் அவர் மட்டும் உள்ளே போய் போட்டுட்டு வந்துட்டார், பில் போட்டுட்டு. என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பஸ்ஸு போயிடுச்சு. ஸோ அந்த 4-5 பஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இருக்குது. எந்த பஸ்ஸை பார்த்தாலுமே ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு மக்கள் வந்து ட்ராவலிங் அவசியமாக இருந்திருக்கு போலட்டுருக்கு. அதே போல் நான் சொன்ன மாதிரி எல்லா கடைகளும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ மேபி அந்த 1 டேயில் வந்து கண்டிப்பாக வந்து 1 லட்சம் பேருக்காவது குறைஞ்சது வந்து வந்திருக்கும். அந்தளவுக்கு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. எங்கள் டவுனே ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா சிட்டிஸ்லலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாமாங்க கிடைக்கும். ஸோ பேக்கரிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் சர்ச் பண்ணி போகிறோம். இருக்குது, பட் ஆனால் வந்து எங்கேயுமே வந்து எந்த பேக்கரியிலையுமே வந்து ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரி, நாங்கள் எப்போவும் போகிற ரெகுலர் பேக்கரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெயின் ஏரியா தான். ஸோ பஜார் ஏரியா மாதிரி மெயின் ஏரியா தான் இதுவும். ஸோ ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. இதுக்குள்ளே போயிருக்கலாம்ல. ஆமாம், ஓடல, என்ன பண்ணுவார். எங்கள் அப்பா ஷாப்பை போய் ஓப்பன் பண்ணி ஒரு 2 hours உட்காந்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து ஜெராக்ஸ் போடலாம் அதிகமாக ஆள் வரல அப்படின்னு வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய கூட்டம் பார்த்திங்கன்னா மளிகை கடையில், துணி கடையில் அங்கே தான் அதிக கூட்டமே நிற்கிது. எதுக்கு இவ்வளோ ரஷ்ஷுன்னு தரல. ஒரு வண்டியும் இன்னொரு வண்டியும் மோதிக்கிற அளவுக்கு வந்து நல்ல ரஷ்ஷாக இருக்குது. விட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போகக்கூடிய ரெகுலர் பேக்கரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஜாமானே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ நிறைய இங்கே வாங்கலாம். கேக்கு, பன்னு இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து கடையில் ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி வந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களோட நிலைமை. ஸோ இதான் அந்த ஷாப்பு. கயிறு கட்டி விட்டுட்டாங்க. ஜாமான்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதிகமாக எதுவுமே வாங்கலை. பன்னு தட்டு வடை மட்டும் வாங்கினோம். ஸோ இது வந்து கோயிலுக்கு பேக் சைடு. டிராஃபிக் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்துருச்சு. ஸோ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்நாக்ஸ் ஷாப்பிங் ஹால் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்? நீங்களே சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவ்வா சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள். ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ லாக்டவுன் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யார் காட்டுறது?
சரி காட்டுங்க. அப்படி காட்டுனீங்கன்னா எப்படா ஃபோக்கஸ் ஆகலடா, கேமரா இவ்வளோன்னு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது மேஜிக் பாப்ஸ். இங்கே கீழே இங்கே ஓரமாக வச்சுரு. மேஜிக் பாப்ஸ் 2 இருக்கும், எல்லாத்துலேயும் 2 இருக்கும். அங்கே இருக்கு பாரு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு பேபி வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்காங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீ யோசிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிடும். மேஜிக் பாப்ஸு, அப்புறம் வந்து ஓரியோ. இதில் வந்து 2 ஸ்ட்ராபெரி ஒன்று, சாக்லேட் ஒன்று. ஸோ சார் நினச்சி சாப்பிடுவார். இப்போ ஒன்று சாப்பிடுவார். அப்புறம் எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும்னுவார். அடுத்து ஹாப்பி பிஸ்கட் 2. அது ஹாப்பி பிஸ்கட் எடு. ஆமாம், கிண்டர் ஜாய். இப்படி காட்டினா கேமரா இவ்வளோ தான் இருக்கு. ஸோ கிண்டர் ஜாய் 2. பாய்ஸ் இல்லை அங்கே. என்னது? அடுத்தது ஜிம்ஜம் யார் வாங்கினா தெரியுமா? உங்கள் அப்பா எடுத்தாரு. சரி, அடுத்தது இந்த மேரிகோல்டு யாருக்குடா? அப்பாக்கு. எடுத்து வை, வாங்கி வை. அப்புறம் ப்ரிங்கிள்ஸில் வந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ப்ரிங்கிள்ஸ் சாப்பிட்ருக்கியா நீ? நாங்களும் சாப்பிட்டதில்ல. ஸோ எல்லோரும் ப்ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டேங்கி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். சரி, அதனால ட்ரை பண்ணலான்னு. இது யாருக்கு? எதுக்கு? டீ கூட சாப்பிட. சரி, அடுத்தது இது பன்னீர். இது ஸ்நாக்ஸோட சேராது. லோட்டி சாக்கோப்பை இன்னும் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். லோட்டி 1 தான் இருக்கா? மில்க் பிஸ்கெட்டில் இன்னும் 2 இருக்கும். வீடியோ காட்ட விடுங்க. அடுத்து ட்ரீட்ல வந்து 2. ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஒன்று வெனிலா ஃப்ளேவர். இன்னொன்று இது என்னது? இது வந்து க்ரீம் பிஸ்கட்டு. இது யார் எடுத்தது? இது உங்க அப்பா எடுத்து போட்டிருக்காரு. எனக்கே தெரியல. பாத்தியா? 2 ஃப்ளேவர். நான் இந்த ஃப்ளேவர் மட்டும் தான் எடுத்தேன். புதுசு இல்ல, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். இது மில்க் பிஸ்கட்ல ஒன்று தான் எடுத்தேன். 50-50. அப்புறம் வந்து 2 வாங்கிட்டு வந்தேன். மேலே ஒன்று இருக்கு, எள்ளு மிட்டாய். கடலை மிட்டாயில் 2 வாங்கினேன். எங்கள் அண்ணன் வந்து பாதி வாயில போட்டுட்டு போயிடுச்சு. அதனால மேலே கிடக்கு, அதை எடுத்துட்டு வா. ஹெல்த்தியான டேட்ஸ். அப்புறம் இன்னும் தூக்கி போட்டுச்சு பார்லிஜி பிஸ்கட்டு. ஸோ பார்லிஜி வந்து இன்னும் எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. பட் ஆனால் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. ஸோ இவர் வந்து பார்லிஜி வந்து இப்போ விரும்பி சாப்பிட்றாரு. 90s கிட்ஸோட ஃபேவரேட்டு. ஸோ அடுத்து வந்து ஹனி. ஸோ ஹனி. ஸோ இது 1+1. அப்படிலாம் குடிக்க மாட்டான். அடுத்து வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த மன்ச் பேக்கரியில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால இந்த தட்டு வடை, அப்புறம் வந்து பன்னு தான் இருந்துச்சு. குட்டி பன்னு வாங்கலான்னு போனால் குட்டி பன்னு இல்லை. ஸோ பெரிய பன்னு தான் 2 பேக்கெட் இருந்துச்சு. மன்ச்செல்லாம் இங்கே எங்கள் பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடையில் மன்ச்செல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் மன்ச்செல்லாம் இல்லை. அப்புறம் மிராண்டா தாங்க இருக்கு. அப்புறம் மிராண்டாவில் 2 பாட்டில் வாங்கினோம். ஒரு பாட்டில் காலி பண்ணிட்டோம், ஒரு பாட்டில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.